6 பேர் சம்பவ இடத்துல இருந்துட்டாங்க நெறிப்பட்டு பாக்கி இன்னும் ஒரு 15 பேருக்கு மேலே பொது தரிசனம் வந்து நம்ம மனிதர்களாக மதிச்சிருந்தால் அதுமாரி பண்ணியிருப்பாங்களா? ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காது தம்பி. நேரடியாக டோக்கன் வழங்கப்பட்ட போது நடைபெற்ற தள்ளுமுள்ளு சூவிங் போச்சு. எல்லாமே அப்படி அதை பார்க்கவே முடியல இந்த வீடியோ காட்சிகளில். போட்டு சூவிங்க மாதிரி மிதிக்க ஆரம்பித்தா என்ன செய்வாங்க? ஒரு கவுண்டர் ஃபெசிலிட்டிஸ் வச்சு அதை பொறுமையாக வழங்கிடலாம். எல்லோரும் நில்லுங்க, வரிசையாக நில்லுங்க, எல்லோரும் நாங்கள் கையில் கொண்டாந்து டோக்கன் கொடுக்குறோம் சொல்ல முடியாதா? முழுக்க இதுக்கு தேவஸ்தானம் பிடிச்சி இழுத்தெல்லாம் போடுறாங்க இந்த வீடியோ காட்சியில். செயற்கையான தட்டுப்பாடை ஏற்படுத்துறது. அதாவது மக்கள் க்ரௌட் ஆனது பிறகு தான் ப்ளாக் ஓப்பன் பண்ணுறது. மக்களுக்கு உள்ள ரேஸ் ஃபுல் ரஷ்அப் ஆகுதா, அப்புறம் தான் கவுண்டரை ரிலீஸ் பண்ணுறது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த வழக்கறிஞர் RS தமிழேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார், திருப்பதியில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்ததாக ஒரு சில தகவல் நேற்று நடந்த சம்பவம், அது என்ன சார் நடந்தது? 6 பேர் சம்பவ இடத்துல இருந்துட்டாங்க நெறிப்பட்டு பாக்கி இன்னும் ஒரு 15 பேருக்கு மேலே ஐசியூவில் கவலைக்கிடமாக தான் இருக்கிறாங்க. ஒன்றும் அவங்களோட உயிருக்கெல்லாம் ஒன்றும் உத்தரவாதம் சொல்ல முடியல. அதில் 2 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, பொள்ளாச்சி பகுதியை சார்ந்தவங்க 2 பெண்கள். ரொம்ப ரொம்ப துர்பாக்கியமான ஒரு சம்பவம். அது துரதிருஷ்டவசமானது. அனைவருடைய ஆன்மாக்களும் சாந்தி அடையணும், நம்ம அதை வேண்டிக்கிறோம். திருப்பதியை பொறுத்தவரையிலையும் நான் இன்றைக்கி நேற்றுக்கில்லை, நான் ரொம்ப நாளாகவே பேசிட்டு வர்றேன். அங்கே நடக்கிறது ஒரு பக்கா ஸ்கேம். அதில் மாற்றமே கிடையாது. அது திருப்பதி தேவஸ்தானமே ஒத்துக்கிட்டேன், ஸ்கேம் தான் நாங்கள் பண்ணுறோம். ஆமாம், ஏன் ரங்கராஜ் பாண்டே தான் எடுத்தார் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பணம் தான் முக்கியம், லட்டு வந்து நீங்கள் தட்டுப்பாடு உண்டு பண்ணுறீங்க அப்படின்னு அதான் சொல்கிறீங்களே நீங்களே. தட்டுப்பாடு உண்டு பண்ணுறோம், ஆமாம் உண்டு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருப்பதி போயிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, அது ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. நான் போயிருக்கேன். ஒரு குண்டாக அடைப்பாங்க. இப்போ இந்த கூண்டில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படியே நெய் மணக்க இது ஒரு சாப்பாடு, சாம்பார் சாதம், அந்த சாதம், ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கும். நான் எதையுமே மறுக்கலை. ஒரு நம்ம சமகாலத்தில் கோயிலுக்கு போயிட்டு வர்றோம். இவ்வளோ கோயிலில் இவ்வளோ சுகாதாரமாக ஒரு கோயில் இருக்குன்னா திருப்பதி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது தேவையற்ற ஒரு நிர்பந்தத்தை அங்கே ஏற்படுத்துகிறாங்க. அதை பலமுறை தேவஸ்தானமும் ஒத்துருக்கு. நாங்கள் ஒரு செயற்கையாக ஒரு கூட்டத்தை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வர்றது. எங்கள் கோயிலோடைய கிரெடிபிலிட்டிக்காண்டி, சாமி கோயிலுங்கிறது நம்பிக்கை சம்மந்தப்பட்டது, அது ஒன்றும் ப்ரமோஷன் கிடையாது. அதுக்காண்டி அப்படியே தேக்கி வர்றது. இப்போ நேற்று நடந்த சம்பவத்துக்கு வாங்க. அதாவது பொது தரிசனத்துக்கான டோக்கன் வழங்குறாங்க. இப்போ ஒரு தேவஸ்தானங்கிறது வந்து தரையில் கிடையாது மற்ற கோயில் மாதிரி. இப்போ இந்த பழனி கோயிலுக்கெல்லாம் போயிருக்கலாம். நீங்கள் குறிப்பிட்ட அளவு கூட்டம் நெருக்க உள்ள உங்களுக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. கீழே இருந்து உங்களை மேலே ஏற்ற மாட்டாங்க. மேலே வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா கீழே எல்லாத்தையும் நிப்பாட்டுவாங்க. ட்ரெயின் விஞ்செல்லாம் நிப்பாட்டுவாங்க, பிரேக் பண்ணுவாங்க. ஏன்னா வேகமாக போயிடக்கூடாது. நடந்து போகிறவங்க போயிட்டு இருப்பாங்க, பாக்கி எல்லாத்தையும் அப்படி பிரேக் பண்ணுவாங்க. காரணம் சீக்கிரம் போயிடக்கூடாது அங்கங்கிறதுக்காக. ஒரே இடத்துல மொத்தமாக கொஞ்சம் சிக்கல். அது மலை, அது ரொம்ப உயிராபத்தாயிடும். ரெண்டாவது, பழனி மலையில் வழியில் நீங்கள் நிற்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கும். இப்போ யானை பாதையில் போனீங்கன்னா அந்த ஹில்ஸ் கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், சும்மா கொஞ்சம் நேரம் சைடில் ஏறலாம், போகலாம், இதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் திருப்பதி எப்படி கிடையாது, டீப் ஃபாரஸ்ட். அங்கே இருக்கிறது பூரா சிறுத்தை, புலி. இப்போ கூட புலி ஒரு தூக்கிட்டு போயிட்டுல ஒரு குழந்தைய. அதனால் அங்கே ரொம்ப டேஞ்சர் அதிகம். பழனி எப்படி கிடையாது, டேஞ்சர் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா மலை கோயில்களை கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நான் இதை சொன்னேன். அப்போ திருப்பதியில் வந்து பொது தரிசனத்துக்கான டோக்கன் வழங்குள்ள கீழே தெரியும் எவ்வளோ பேர் மேலே போகிறாங்க, எத்தனை வண்டி போகுது, நடைபாதைகளில் போகிறவங்க யார், இவ்வளவும் கீழே தெரியும். ஆனால் இவங்க அவ்வளோ பேரையும் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணவுள்ள பொது தரிசனத்துக்கான டோக்கன் ஆன்லைன் எல்லாமே இப்போ வந்துருச்சு. இது போக அங்கே நேரடியாக டோக்கன் வழங்கப்பட்ட போது நடைபெற்ற தள்ளுமுள்ளு, அதாவது தள்ளுமுள்ளு மீன்ஸ் போட்டு சூவிங் போச்சு. எல்லாமே அப்படி அதை பார்க்கவே முடியல இந்த வீடியோ காட்சிகளில். போட்டு சூவிங்க மாதிரி மிதிக்க ஆரம்பித்தா என்ன செய்வாங்க? ஏன்னா குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் எல்லாமே ஒரு நம்பிக்கைக்காக போகிறது தானே. வைகுண்ட ஏகாதசி, வைகுண்டத்துக்கே எல்லாம் அனுப்பிட்டாங்க டேரெக்டாகவே. இல்லை, இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் திருப்பதியில் நடந்ததில்லை. அவ்வளோ கூட்டங்கள் வரும், மிகவும் பிரபலமான ஒரு கோயில்.
இப்போ அந்த சம்பவம் வந்து திடீர்னு இப்படி ஆச்சுன்னா அந்த முழுக்க முழுக்க அந்த கட்டுப்பாடை மீறி இந்த கூட்டத்தை கட்டுப்பாடு இல்லை, திருப்பதிக்குள்ளே அரசியலே நடக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ லட்டில் வந்து பசுமாட்டுடைய கொழுப்பு இருக்குன்னு சொல்லி இப்போ இஷ்யூ ஆச்சு. அது நம்ம திண்டுக்கல் நெய் கம்பெனி தான் நெய் சப்ளை பண்ணாங்க. இது 6 மாதம் ஒரு கம்பெனி மாறும். ஏஆர் நெய் தான் சப்ளை பண்ணாங்க. இது எல்லாம் தர கட்டுப்பாடும் அங்கே இருந்த போதிலும் பசுமாட்டு நெய் கலந்துருக்கு, இதில் நெய் கலந்துட்டானுங்க, கொழுப்பு கலந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஏற்படுத்துனாங்க. ஒரு லட்டை வச்சு இப்போ இடையில பாலிடிக்ஸ்க்காண்டி. இது ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் காலத்துலேயும் அவங்க தான் நெய் வழங்கியிருக்காங்க. அப்போ எப்படி ஒரு விஷயத்தை ஒரு எவ்வளோ மக்களுடைய சரி அப்படியே கொழுப்பு கலந்ததாகவே இருக்கட்டும், நான் அந்த பாயிண்ட்டை தள்ளி வைங்க, அதை வெளில சொல்லலாமா பொது வழியில்? தப்பு நடந்து போச்சு, சம்மந்தப்பட்ட எவ்வளோ பேர் எவ்வளோ நம்பிக்கை தம்பி. நீ கடவுளை கும்பிடாம இரு, நீ இயேசுவை கும்பிடு, அல்லாஹ் கும்பிடு, முருகரை கும்பிடு, விநாயகரை கும்பிடு, அது உன்னோட நம்பிக்கை. உன் நம்பிக்கை மீது நம்ம எப்படி அதை குறை சொல்ல முடியும்? நான் என்றைக்குமே அந்த மாதிரியான கருத்துக்கள் பேசியது கிடையாது. அது உன்னோட நம்பிக்கை, தாராளமாக கும்பிடு, எல்லாத்தையும் ப்ரே பண்ணு, மழையை ப்ரே பண்ணு, மழையை ப்ரே பண்ணு, அதுவும் நம்பிக்கை. அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. விவசாயி வந்து வானத்தை பார்த்து கும்பிட்றாங்கன்னா நம்பிக்கை, மழை பெய்யணும், பயிர் நல்லா வரணும், முத்தி நிற்கக்குள்ள ஐயோ மழை பெஞ்சிடக்கூடாது, அறுவடை பண்ணணுமேங்க நம்பிக்கை. கும்பிட்றதுனால மழை நின்றுமா, இல்லை கும்பிட்றதுனால பெஞ்சிருமா? அது சயின்ஸ். கேள்வி கேட்டால் பதில் இல்லை. சயின்ஸுக்கு என்ன பதில் இருக்குது? பதில் கிடையாது. எல்லாத்தையும் மீறி தான் நடக்குது சயின்ஸ். அப்போ இந்த மக்களோட நட்டில் மிக்ஸ் பண்ணதாகவே இருக்கட்டும், அப்படி தான் அது வெளில சொல்லக்கூடாதுல்ல. வெளில சொல்கிறது அரசியல் தானே. அதை வச்சு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்களே. இன்றைக்கி வந்து சந்திரபாபு போகிறாரு, தேவஸ்தானம் மன்னிப்பு கேட்குது, இன்னைக்கு நடக்குது பாருங்கள். தேவஸ்தானம் மன்னிப்பு கேட்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இவங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும், இப்போ அவங்களுக்குலாம் எஸ்டேட் வழங்கணும்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரு. எல்லாரும் சொன்னாலுமே போன உசுறு போனது தான். அவங்க திருப்பி வர முடியாது. அது நமக்கு தெரிஞ்சது தானே. 1000 அழுதாலும் மாண்டவர் திரும்புவதில்லை. ஒரு 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 வாகன விபத்து நடக்குது. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை போடுவாங்க தம்பி. அது என்ன ஆகிப்போச்சு, இப்போ ஒரு பேருந்து ஒன்று விபத்தாச்சு திருப்பத்தூரில். இப்போ பட்டு பயங்கரமான விபத்து. ஆனால் அதில் அதிக உயிர் சேதம் இல்லை. அதான் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஒரு 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 வாகனத்தில் வந்து திடப்பொருள் ஏற்றிட்டு போகிறாங்கல்ல, திடப்பொருள் லோடு லாரி லோடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது வந்து பெறலாது, ஃபுல் வெயிட் அப்படியே ஜம்பில் நிற்கிறதுனால. அது சயின்ஸ் கிடையாது. அதில் சயின்ஸ் நான் சொல்கிறேன். அந்த லோடுங்கிறது இப்படி இப்படி வளைக்கக்குள்ளேயோ ஒரு கட்டடிக்குள்ளேயோ அந்த லோடு எதுவும் தன்னை நிலைநிறுத்துவதற்கு எந்த வேலையும் பார்க்காது. ஏன்னா அது உயிரற்ற பொருள். ஆனால் உயிருள்ள மனுஷன் பார்த்தீங்கன்னா வண்டி இப்படி சாயக்குள்ள தான் அப்படி ஸ்டடி பண்ணுவான். ஓகே, அப்போ அங்கே ஒரு சயின்ஸ் உனக்கு எதிராக வேலை செய்யும், விஞ்ஞானம் உங்களுக்கு எதிராக வேலை செய்யும். அதோடு தான் இந்த டாடா ஏஸ் இந்த மாதிரி லோடு வண்டிகளில் கட்சிகளுக்கு அழைச்சிட்டு போவாங்க, இல்லை மரண வீடுகளுக்கு லாரியில் ஏற்றிட்டு போவாங்க. எங்கள் அம்மா கூட அதில் விபத்தாயிருக்காங்கன்னு வச்சிங்களேன், லாரியில் போனதில். அங்கே என்ன ஆகுனா அதிகமான கூட்ட நெரிசல், ஒரு லாரி டிரைவர் வந்து கட்டடிக்கு உள்ள என்ன ஆகுனா அந்த பேலன்ஸிங் வந்து மனிதன் பேலன்ஸ் பண்ணுவான். மனிதன் பேலன்ஸ் பண்ணக்குள்ள வண்டி பரல ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு சேலம் தெரியுங்களா, அதில் ஏற்காடு, அதில் ஒரு கோயில் இருக்குது. அடிவாரத்துலேருந்து லாரியில் போனாங்க இந்த பூசை போடுறதுக்கு, கறி வெட்டி கடா வெட்டி பூசை போடுறதுக்கு போயிட்டு அந்த சாமி கும்பிட்றாங்க. போங்க, ஒரு மேலேருந்து ஒரு 8வது பெண்டு, கீழே இருந்து 20வது பெண்டில் இருக்கும் அந்த கோயில். நல்லா பாருக்கீங்களா? லாரி டிரைவர் திருப்பி நிப்பாட்டினான். தண்ணி எல்லாம் தண்ணி, பூசை வேற, போதைன்னு வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆகலைன்னு தள்ளி விட்டா ஸ்டார்ட் ஆகும். அப்போ எல்லாரும் இறக்கி விட்டு எம்டியை தள்ளி விட்டுருந்தா மேட்டரே கிடையாது. அதில் ஆட்களை ஏற்றி வச்சுட்டு வண்டியை தள்ளுறாங்க. வண்டி தள்ளினா இப்போ லாரி போன்ற கனரக வாகனம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு வேக்கம்னு சொல்லுவாங்க, 2 மீட்டர் இருக்கும். அதுதான் உயிர் நாடி அந்த வண்டியில். அது வந்து ஃபுல்லாக ஏர் வந்து நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய ரேஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? எம்டிஆர் ரேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கூட எதுக்கடா ரேஸ் பண்ணிட்டு கிடக்குறானுங்கன்னு. வண்டியை நிப்பாட்டக்குள்ளே நல்லா ரேஸ் பண்ணி அந்த வேக்கியமை வந்து ஃபுல் பண்ணி நிப்பாட்டணும். ஆல்ரெடி செல்ஃப் இல்லையே அந்த வண்டியில், எல்லாம் சேர்ந்து தள்ளணுன்னு வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு. ஆனால் வேக்கியம் கிடையாது, அதில் பிரேக் நிற்காது. ஓகே, வேக்கம் ஏறி இருந்தால் தான் நிற்கும். அப்படி போய் நான் கண் எதிர பார்த்தேன். 16 பேர் இறந்துருந்தாங்க. அப்படியே போய் மூவ்மெண்ட் ஆகி ஆமாம் கவுந்துரு அப்படியே போய் பிறந்தது. குழந்தைங்கெல்லாம் அப்படி தொங்குனிச்சு மரத்தில். நான் இப்போ கல்லூரி படிச்சுட்டு இருந்தேன். உடனடியாக எல்லாம் மோட்டர் பைக் எடுத்துட்டாங்க. பசங்கள்லாம் போய் எங்கள் ரெஸ்க்கு போனோம். இல்லை அதையும் கல்லூரி இருந்த ஊர்லேயே இருந்த அந்த ஊர்க்காரவங்க தான், கொல்லப்பட்டிக்காரவங்க தான் அதில் இருந்தாங்க. அப்போ ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறோம், நமக்கு அதுக்கான எவ்வளோ புரிதல் வேணும். நம்ம சாமியை காப்பாற்றிடுமா, காப்பாற்றாதில்லை. இப்போ திருப்பதியில் நடந்த இஷ்யூ பாருங்கள். அந்த கோயிலுக்கு எவ்வளோ பெரிய மைனஸ், எவ்வளோ பெரிய ட்ராபேக். இதை மூடி மறைச்சிருவானுங்க, அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு நாள் இப்போ நம்ம யூடியூப்பில் பேசுனதோட சரி, அப்புறம் அதை எப்படிலாம் க்ளோஸ் பண்ணணுமோ அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. மக்களும் அதுக்கு பழக்கப்பட்டு தானே இருக்காங்க.
ஜெயலலிதா அம்மா சிஎம் ஐ திங்க் வால்டர் தேவாரம் தான் அப்போ டிஜிபியாக இருந்தார், என்னோட நினைவு சரியாக இருந்தார். என்ன செய்கிறாங்க, கும்பகோணத்தில் மகாமகம் கும்பகோணத்தில் அந்த கோயிலில் குளிக்கிறது ஒரு புண்ணியன்னு ஒரு ஐதீகம். மகாமகம் அந்த கும்பகோணம்னால நிறைய இன்சிடென்ட் இருக்குது எனக்கு, பேக் இன்சிடென்ட். கும்பகோணம் தான் கோயில்களின் நகரம், அவ்வளோ கோயில் இருக்குது. இப்போமா நம்ம பார்க்குறது சுற்றி கோயில் தான். போனீங்கன்னா நவகிரக கோயிலேருந்து எல்லாமே கும்பகோணம் சுற்றி தான். ஆனால் அங்கே தான் 94 குழந்தைங்க நெருப்பில் தீபத்தி எரிஞ்சிருந்துச்சு. 94 குழந்தைகள், பள்ளியோடத்து போன பிள்ளைங்க, பச்சிலும் குழந்தைகள் நெருப்பில் தீயாகி அப்படியே கறி போய் கிடந்தது. எல்லாம் எல்கேஜி கம்மியாக உள்ள பிலோ எல்கேஜி 4 வயசு 5 வயசு பிள்ளைங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சம்பவம், மறக்கவே முடியாது. எப்பா அவ்வளோ ஒரு இன்சிடென்ட். அப்போ கும்பகோணம் மகாமகத்துக்கு ஜெயலலிதா குளிக்க போகிறாங்க. குளிக்க போகும்போது வால்டர் தேவாரம் தான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தார். அவங்க வந்து ஹெலிகாப்டரில் வந்துருந்தாங்க, சசிகலாவும் ஜெயலலிதாவும் கோயிலுக்கு. அந்த ஹெலிகாப்டர் வந்து இறங்கணும்னு பயங்கரமான ஒரு இறைச்சல் இருந்துச்சு. அந்த ஃபேனோட ஸ்பீடு ஒரு ஊனு இறைச்சல். இவங்களுக்கு வந்து ஓரத்தில் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல்வர் இல்லை, உங்களுக்கு வந்து பாம்பு பூச்சி போட்டு கடிச்சிடக்கூடாது, அது கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கலாகிடாது. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, கோயில் ஓரத்தில் குளிக்காமல் அப்படியே தெப்ப குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. ஜெயலலிதாவும் சசிகலாவும். இந்த மக்கள் எல்லாம் ஒரு மதிலில் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சிஎம் வர்றாங்க, அவங்கள பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம், கட்சிக்காரங்க வர இருந்திருப்பாங்க. இறுதியாக அந்த ஹெலிகாப்டர் சவுண்டு எல்லாம் ஒரு மாதிரி அந்த இடத்த ஒரு ஹெஜிடேஷனுக்கு உருவானுச்சு. அந்த மதில் பேத்துட்டு விழுவுது. அப்போ வால்டர் தேவாரம் கொஞ்சம் கூட தான் பொறுப்பு என்னென்னு தெரியாமல் கென் எடுத்து மேலாக ஃபயர் பண்ண ஆரம்பித்தார். ஃபயர் பண்ண ஆரம்பிச்சோன்னு மக்கள் பயந்துட்டாங்க. இந்த ஹெலிகாப்டர் சவுண்டு, மதில் உடஞ்சி விழுந்தது, ஒரு மரண ஓலம் ஏற்படுது. ஜெயலலிதா நடு ரோட்டுக்கு போகிறாங்க, நடு குளத்துக்கு போகிறாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் வேறு மாதிரி, ரோல் காலிங் வேறு மாதிரி அசம்பிள். இது பிளான்லே இல்லை, தேவாரத்துக்கே தெரியாது, ப்ரோட்டோகாலே கிடையாது, தேவாரத்துக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தா அலோவ் பண்ணிருக்க முடியாது. இல்லை அதுக்கேற்ற ஏற்பாடுகளை பண்ணியிருந்துருக்கலாம். போலீஸ் எல்லாம் ரீஅசம்பிள் ஆன உடனே மக்கள் ஏதோ தீவிரவாத தாக்குதல் நடக்குதுன்னு ஒருத்தர் ஓடி மிரிப்பட்டு 120 பேர் ஆன் ரெக்கார்டு. ஆஃப் ரெக்கார்டில் எவ்வளோ பேர்லாம் எனக்கு கேட்காதீங்க. ஆன் ரெக்கார்டு 120 பேர் இருந்தாங்க. வெறும் மிதிப்பட்டு சகதிகள் ஆனது மட்டுமே, ரத்த சகதிகளான 120 பேர் ஆன் ரெக்கார்டில் இருக்குது, இன்னைக்கு இருக்குது. அப்போ கோயிலுங்கிறது எப்படி அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும், அங்கே என்ன மாதிரியான ட்ரஸ்ட் பீப்புள்ஸ், நம்பிக்கை மக்கள் வர்ற இடம், அதை எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது அந்தந்த நிர்வாகத்துடைய கடமை. இதில் திருப்பதி தேவஸ்தானத்தை மிக மிக வன்மையாக இந்த சேனல் வாயிலாகவும் என்னுடைய பர்சனலாகவும் நான் கண்டிக்கிறேன். கொஞ்சம் கூட மெயின்டைன் இல்லாமல் வர்றவங்களை மரியாதை இல்லாமல் நடத்துகிறீங்க. அங்கே திருப்பதி போயிருக்கீங்களா, உங்களுக்கு மரியாதை இருக்கா? நான் ஒரே ஒரு முறை தான் போனேன். என் சுயமரியாதை பாதிக்கும் போது என் வீடாக இருந்தாலும் நான் திருப்பி அங்கே போக மாட்டேன், தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லை, அங்கே எல்லா மாநிலத்தவர்களும் வராங்க, வெளிநாடுகள்லேருந்து வராங்க. அவங்க எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா விட்டுட்டு போங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டு எதுக்கு அழிச்சாட்டியம் பண்ணுறீங்க? சிதம்பரம் கோயிலை தீட்சிதர்கள் வச்சுக்கிட்டு இன்னமும் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கோயிலை அண்டர்டேக் பண்ண வேண்டியது தானே, அறநிலையத்துறை கொடுக்க வேண்டியது தானே. உங்களுக்கு என்ன அறநிலையத்துறை கோயிலில் நல்லா தானே. திருப்பதியில் இப்போ அந்த மாநிலத்தோட அறநிலையத்துறையில் தேவஸ்தானம் அது தனியது. அதுதான் பிரச்சனை, அங்கே இஷ்யூவே அதுதான். அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரமாட்டான். நீ தனியாக நடத்துகிறேங்கிறான், நான் தான் தேவ கடவுளுங்கிறான், தூதர்னா. இறைவனோட ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் கிடையாது, இறைவனே நான் தாங்கிறான். ரெப்ரஸன்டேட்டிவாக தான் நீ கேள்வி கேட்கலாம். அந்த ஸ்கேமே அப்போ அதெல்லாம் நடக்குது. ஸ்கேம், அது பக்கா ஸ்கேம் அங்கே நடக்கிறது. அங்கே அவ்வளோ பெரிய தட்டுப்பாடெல்லாம் இல்லை. ஏன் தம்பி 365 நாளுமா தம்பி உங்களுக்கு கூட்டமாகவே இருக்கும்? சொல்லுங்கள் தம்பி, 365 நாளும் அங்கே போட்டு 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 இந்த ஜெயிலில் போட்டு இருக்குது சார். 325 நாளும் இருக்குது. செயற்கையான தட்டுப்பாடை ஏற்படுத்துறது. அதாவது மக்கள் க்ரௌட் ஆனது பிறகு தான் பிளாக் ஓப்பன் பண்ணுறது. மக்களுக்கு உள்ள ஃபுல் ரஷ்அப் ஆகுதா, அப்புறம் தான் கவுண்டரை ரிலீஸ் பண்ணுறது. ஏன்னா இது ஒரு செயற்கையாக அவனே ஒத்துக்கிட்டானே, இது நான் சொல்லலை, அவங்க தேவஸ்தானம் ஒத்துக்கிட்டது தானே இதை. ஆமாம் நாங்கள் செயற்கையாக தான் பண்ணுறோம், என்னப்போ அவ்வளோ ஒரு ஆணவமாக ஒரு தொலைக்காட்சியில் பதிலளிக்கிறார். அப்போ அங்கே நடந்தது அதுதான். இப்போ இந்த மக்கள் இவ்வளோ பேர் வந்தாங்கல்ல, நல்லா பார்த்துங்க தம்பி, ஜர்க்கண்டின்னு எல்லோரும் அடிப்பாங்க தம்பி. போலீஸ் பிடிச்சி இழுத்தெல்லாம் போடுறாங்க. அந்த வீடியோ காட்சியில் இருக்குது அந்த காட்சி. எனக்கு இப்போ வந்து இப்படியே போகுது தம்பி, எங்கெங்கேயோ போகுது. ஃப்ளைட்லேருந்து போயிட்டு பாட்டில் நெக் பீரியட் ஏரியா இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் போகும். அது பாட்டில் நெக்னா ஃப்ளைட்டு டு ஏர்போர்ட்டு, அதான் பாட்டில் நெக்கு அந்த இடம். அந்த மாதிரி அவ்வளோ பாதுகாப்பான இடம். அப்படியே போகும். போய் அந்த கடவுளை நீங்கள் ஒரு நிமிஷம் பார்க்குறதுலேயே கூட பிடிச்சி ஜெர்கண்டி தள்ளி விட்ருவாங்க. ஓகே. அப்போ அங்கே நிம்மதியாக பார்க்க முடியல. அங்கே பணக்காரன் வந்தால் உட்காந்து பார்க்குறான். பணக்காரன், மந்திரி, நடிகை
எல்லாம் போனால் உட்காந்து பொறுமையாக VIP தரிசனம். அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு அனுப்புகிறாங்க. அதையுமே அவர் நேர்லயே ஒத்துருக்காரு அந்த பேச்சில். ஆமாம், நாங்கள் வந்தால் ஆமாம், நாங்கள் அவங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுப்போம், எங்களுக்கு பணம் வருது, பணம் தான் முக்கியம். பாருங்க அதுதான் இப்போ நடந்தது. இப்போ இவங்க நம்மளெல்லாம் மனிதர்களாக மதிக்கிறது இல்லை. பொது தரிசனம் வந்து நம்ம மனிதர்களாக மதிச்சிருந்தால் அதுமாரி பண்ணியிருப்பாங்களா? ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காது தம்பி. ஒரு 500 பேர் ஒரு 100 பேர் கூட்டியிருக்கட்டும். நீங்கள் சொல்கிறது வந்து அவ்வளோ வருமானம் வரக்கூடிய ஒரு கோயிலில் இவ்வளோ பாதுகாப்பான ஒரு முன்னெச்சரிக்கை இன்செக்யூர்னஸ் அதற்கான வேலை எதுவும் இல்லைங்க. அதுக்கான எந்த ஏற்பாடு இல்லை. ஒரு கவுண்டர் ஃபெசிலிட்டிஸ் வச்சு அதை பொறுமையாக வழங்கியிருக்கலாம். எல்லோரும் நில்லுங்க, வரிசையாக நில்லுங்க, எல்லோரும் நாங்கள் கையில் கொண்டாந்து டோக்கன் கொடுக்குறோம் சொல்ல முடியாதா? எல்லாம் வரிசையாக நில்லுங்க, கியூ நில்லுங்க, நாங்கள் டோக்கன் தர்றோம் கொண்டாந்து கையில், ஏன் சொல்ல முடியாது? அப்போ அங்கன்றது இன்செக்யூர்னஸ். முழுக்க இதுக்கு தேவஸ்தானம் பொறுப்பேற்று அந்த தேவஸ்தானம் தலைமை பொறுப்பில் இருக்கவர் இது பதவி விலகணும். இந்த கோயிலுக்கு கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிரு, கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டோம், அதுதான் சரி. இல்லாட்டி இப்படி வச்சுக்கிட்டு அக்கிரமம் கட்டிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க போனவங்க வந்தவங்களுக்கு மட்டும் எல்லா ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பேன்னு எப்படி சரியாக இருக்க முடியுது? இது ரொம்ப பெரிய தப்பு. இது இவங்க பண்ண வேலை. 6 பேரோட உயிர் போயிட்டு தம்பி. இன்னும் எத்தனை பேர் மருத்துவமனையில் உயிரோட இருக்க போகிறாங்க, பிழைக்க போகிறாங்கன்னு தெரியல. நாம் அங்கனையே அவ்வளோ பேருக்கு வந்து ப்ரீத்திங் ஃபஸ்ட் எய்டு, ஒரு போதிய ஃபஸ்ட் எய்டு ஒழுங்காக இருந்திருந்தாலே இந்த இஷ்யூ நடந்திருக்காது. முதலுதவி ஒழுங்காக அங்கே அழிச்சிருந்தாலே உயிர் போயிருக்காது. யார் மிரிப்பட்டா யார் இத்தனை இருட்டு வேறு. போதிய ஒரு வெளிச்சம் இருந்தால் கூட ரைட்டு, நல்ல ஹாலஜன் எரியுது, இந்த மாதிரி எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, யார் கீழே விழுந்திருக்கான்னு பிடிச்சி தூக்கி விடலாம். எந்த வழியும் அங்கே இல்லை. முழுக்க தேவஸ்தானத்தோட குறைபாடு இது. இவங்க எல்லாம் இவங்க பொது தரிசனத்துக்கு வர்றவங்க தானே. இவங்கெல்லாம் ஏழைங்க, இவங்க மேலே ஒரு பெரிய அக்கறை செலுத்த வேண்டியதில்லை. இது ஒரு சினிமா நடிகர் போயிருந்தானே விட்டுருப்பியா? தனியாக அழைச்சிட்டு போகிற, மாலை போட்டு இது போட்டு சால்வை போட்டு அழைச்சிட்டு போகிற. அப்போ இது தப்பு இல்லையா? அது எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது தானே, அவங்களே அதையும் சொல்கிறாங்களே. எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட வேண்டுதல். ஓகே, எல்லாரும் கொடுக்க முடியாதுன்னு நீ ரேஷன் ஆக்குங்கிறது தான் என்னோட வேண்டுதல். நீ கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. திரையரங்கு போகிறோம் தம்பி, 120 ரூபா டிக்கெட் இருக்குது, 160 ரூபா டிக்கெட் இருக்குல்ல, 2 விஷயம் இருக்கா? இதெல்லாம் ஒரே கவுண்டரை தானே கொடுக்குறான். இல்லை 120 கவுண்டர் வேறு, 160 கவுண்டர் வேறுன்னு சொல்கிறான். ஒரே கவுண்டர் தான், ஆனால் இருந்து பார்க்கக்கூடிய இடம் வேறு மாதிரி. ஒரே சினிமா தான், பார்க்குற இடம் முன்ன இருக்கட்டும். நான் கூட காமெடி சொல்லுவேன், எனக்கு முன்னாடி இருக்கவன் 120 ரூபா டிக்கெட்டு, அடுத்த ரூபாவே 160 ரூபா. நம்ம ஒரு அடியில் அவன் 40 ரூபா கூடுதலாக சம்பாதிச்சு தானே இருக்கான், சேவ் பண்ணி தானே இருக்கான். பார்க்க போகிற விஷயம் ஒன்று தான். இதில் என்ன இருக்குது? முன்னாடி உட்காந்தாலும் பின்னாடி உட்காந்தாலும் அதே படம் தான் தெரிய போகுது. நம்மளோட நினைவு என்னென்னா முன்னாடி உட்காந்தா படம் தெரியாதுன்னு கிடையாது. அப்படி லைசன்ஸே கொடுக்க முடியாது தேட்டருக்கு. பஸ்ஸில் சொல்லுவாங்க முன்னாடி உட்காந்திங்கன்னா தூக்கி போடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ் ஆக்சிடென்ட் ஆனால் முதல்ல நம்ம தான் போக முடியும் உட்காந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லா இடமும் சமைச்சிடா. ஆனால் ஷேக் அப்சரோட தான் வண்டிகள் இயங்குது. இப்போ இந்த ஆதிபராசக்தி கோயில் போனாங்களே, அவங்க கடைசி மூமெண்ட் இருக்குது, வீடியோ சமூக வலைதளத்தில் பாட்டு போட்டு ஆடி இருக்காங்க. ஆடக்குள்ளே அந்த பஸ் பேலன்ஸ் ஆகாது. இப்போ போன வேகத்தை இவங்க டான்ஸ் ஆடுறாங்கல்ல, இந்த வைப்பு அந்த டிரைவரே சொல்லியிருக்கிறாரு, அந்த மாதிரி பண்ணாங்களா என் கவனம் திசை திரும்புறது. ஒருத்தர் சாமி வந்த மாதிரி ஒரு டிரைவர் பண்ணா பார்த்தீங்களா? அந்த சாமி வந்து சொல்லுவாங்க கிராமத்தில், உண்மையில வந்துடுச்சு. அது இல்லை வந்து என்ன ஆகுறது? ஓகே, ஒரு திடீர்னு பக்தி பரவசம், அது ஒரு அதிகமான ஒரு ஹைப்பர் டென்ஷனில் வர்ற ஒரு விஷயம். அது உங்களுக்கு வந்து வெளிப்படுறது. திடீர்னு ஒரு காக்கா வலுப்பு வந்துருந்தா என்ன பண்ணுவீங்க? பேருந்தில் ஆடுறீங்க, ரைட்டு, எவ்வளோ பெரிய ஆபத்து. நீங்கள் ஒரு புனிதமான கோயிலுக்கு போகிறீங்க, மாலை போட்டு விரதம் இருந்து, உங்கள் விரதத்தை நான் மதிக்கிறேன், நீங்கள் மாலை போட்டுருக்கதை மதிக்கிறேன், ரொம்ப அருமையாக 48 நாள் ஒரு மண்டலம் இருந்து போகிறீங்க. அப்போ போகக்குள்ள நீங்கள் ஆடுனதெல்லாம் தப்பு சொல்லலாம், அது உங்களோட சுதந்திரம். ஆனால் அது தேவையில்லாத டிரைவருக்கு டிஸ்டர்பன்ஸ். ட்ரெயினில் ஆடுறோம்ல, டிரைவர் எங்கே இருக்கானே நமக்கு தெரியாது. இதே ஃப்ளைட்டில் உங்களை ஆட விட்ருவானா? ஃப்ளைட் ஓட்ட முடியுமா? கரண்டு போய்டும் ஃப்ளைட்டெல்லாம் ஆடணும்னா. கப்பலில் டான்ஸ் ஆடலாம், ஏன்னா கேப்டன் இருக்க இடம் வரை நீங்கள் இருக்க வேண்டாம். பஸ்ஸுங்கிறது ஒரே காரிடார், டிரைவருக்குன்னு ஒன்று தனி தடுப்புலாம் கிடையாது. பஸ் டிரைவர் டான்ஸையும் பார்த்துருப்பான், அவன் ஒரு ஹீரோயிசம் பண்ணி பார்த்துருப்பான் அந்த இடத்துல, எல்லாம் பண்ணலாம் பொம்பளை ஆளுகளாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த பேலன்ஸிங் இருக்காது. நான் முதல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள், லோடு வண்டிக்கும் பேசஞ்சர் வண்டிக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. பேசஞ்சர் சிட்டிங்காக உட்காந்துருந்தா தான் வண்டியை ஓட்ட முடியும், நின்னோம்னா ஓட்ட முடியாது, பேலன்ஸ் இருக்காது. நீங்கள் ஒரே ஒரு கம்பியை கூட பிடிக்காம பேருந்தில் உங்களால் நிற்க முடியும், பேலன்ஸ் பண்ணும் உடம்பு அப்படியே பண்ணிட்டு. கண்டக்டர் பார்த்துருக்கீங்களா? ஒரு கம்பியிலேருந்து கணக்கு எழுதுவார். இப்போ எல்லாம் பில்லு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சின்ன வயசில் வாட்ச் பண்ணியிருக்கேன். அப்படியே கீழே அப்படியே அந்த கம்பியோட கீழே போவார், அழுங்காம நீட்டாக கரெக்டாக அதில் எழுதிடுவார். அப்படியே கீழே போவார் எழுதிக்கிட்டே. அது எப்படியெல்லாம் வளையுதோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகிட்டே இருப்பார். இந்த ஸ்டடிங் இப்படி கீழே மேலே. இதுதான் அதோட பேலன்ஸிங். அதுதான் ஆதிபராசக்தி கோயில் வண்டியோட ஆக்சிடென்ட் காரணம், வேற எந்த ரீசனும் இல்லை.
அவன் போனதெல்லாம் ஒரு பெரிய வேகம்லாம் கிடையாது. ம், ம். அவனோட மழை தண்ணி வருது, ஒரு நிமிடத்துக்குள்ளே கொலாப்ஸ் ஆகிட்டு இப்படி ஒரு பெல்ட் அடிக்குள்ளே மறுபடியும் ஸ்டடி பண்ணுறதுக்குள்ளே மறுபடியும் இந்த பக்கம் ஸ்டடி பண்ணுறான் இல்லையா, இவன் உட்காந்துட்டு தான் ஸ்டடி பண்ணியிருக்க முடியும். இவன் நிற்கக்குள்ளே அவனால் ஸ்டடி பண்ண முடியாது. ஏன்னா இவங்க ஒரு பக்கம் தள்ளப்பட்டுருவாங்க அப்படியே. அவங்க பேலன்ஸ் பண்ணி அவங்க இந்த பக்கம் வரவும் வண்டி இந்த பக்கம். இதுதான் அதில் நடந்தது. அதனால் தேவஸ்தானத்தை இன்னொரு முறை இது நம்ம மற்ற கோயில்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். நம்ம பழனி கோயிலாக இருக்கலாம், இங்கே திருச்செந்தூர்லாம் கடல், அதை விட்டு அங்கெல்லாம் ஒன்று பெரிய பரப்பளவு, அங்கேயும் அடிக்கடி பிரச்சனை வருது. இப்போ கூட ஒரு கேமரா வச்சுட்டான்னு சொல்லி ஒரு இஷ்யூ போகுது. கோயில்கள் ரொம்ப புனிதமான இடம், நம்பிக்கையோடு வரும் மனிதர்கள் அவங்க. நீங்கள் அவங்கள போய் அங்கே அசிங்கப்படுத்துறதோ அவங்கள மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணுறதோ ரொம்ப தப்பு. நீங்கள் கோயில் ஊழியர்களின் பொருள், கோயிலில் நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் வாங்குகிற சம்பளம் தான், நாங்கள் உண்டியலில் போடுற காசு தான் உனக்கு அங்கே சம்பளம். இவ்வளவும் இருக்கக்குள்ள அந்த வரும் பக்தர்களை மிக மரியாதையோடும் கனிவோடும் கண்ணியத்தோடும் நடத்துன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயணமிக்க நன்றி. நன்றி.